ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். அதாவது எபிரேயர் 2:14-15 அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்து மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிற நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் அப்படி ஆனாராம். இயேசு கிறிஸ்தியா மனுஷனானாரு. இயேசு கிறிஸ்தியா மனுஷனானாரு. பாவத்தில் இருக்கிற மனுஷனை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்தமாக்கி நுழைய முடியாத பரலோகத்துக்குள்ள அவர் முதல் பேரானவராய் நுழைந்தார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, முதல் பேரானவர் எப்படி? ஆபிரகாம் இருக்கார், ஆதாம் இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அவங்களாம் இருக்கிறாங்க. முதல் பேரானவர் அவர் ஜீவ வார்த்தையான தேவகுமாரன், குமாரன்லேயே முதல் பேரானவர். அவர் பூமியிலே வந்து அவர் உயிர்க்க முன்னாடி எலியா உயிர்த்துட்டாருங்க. அவர் உயிர்க்க முன்னாடியே மோசே உயிர்த்திருக்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் உயிர்த்திருக்க மாதிரி ஏனோக்கு உயிர்த்திருக்கிறாருங்க. அவங்களாம் கடவுள் நடந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் பரலோகத்துக்குள்ள போகலை. அன்னை மரியாள் பரலோகத்துக்குள்ள போனாங்களா? போகலை. யாருமே போகலை. யார் மட்டும் போயிருக்கிறா? பிதாவிடம் சென்றவர் குமாரனாய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மனுஷனாய் வந்து அவர் ஜீவ வார்த்தையா இருந்த மனுஷனாய் வந்து பிதாவிடம் சென்றார். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் போயிருக்கிறார். பரலோகத்துக்கு யாரும் நுழையலை, நுழைய முடியாது. அந்த நுழைவை எப்போ கொடுப்பாரு? அவர் மீண்டும் வந்து யாவருக்கு. அப்போ மரித்தவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? பரகதியில் பரிசுத்த ஸ்தலம்ன்ற மகா பரிசுத்தம் தான் பரலோகம். இதாக இருக்கலாம். இது பரிசுத்த ஸ்தலம், வான் வீடு. இன்றே என்னோட இருப்பாய். அந்த வான் வீட்டில் ஓய்ந்து இருக்கிறதா எல்லாரும் போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் இருக்கிறவர்களை அவர் வந்து இங்கே பூமியில் இருக்கிறவர்களே அங்கே இருக்கிறது கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார். அவர் மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். ஏன்னா போனவர் வந்து கூட்டிட்டு போக முடியும். அவர் பரிசுத்தர், நம்மளை பரிசுத்தம் செய்தார். பரிசுத்தம் செய்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? மனித ரூபம் எடுத்தார். மனுஷனாய் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாவரும் அந்தி கிறிஸ்து ஆவியை கொண்டவர்கள். ஆமென். 1 யோவான் 4:2 தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதில்லை. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுவே. அது இப்போதே உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து ஆவி. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்தி கிறிஸ்து ஆவியை கொண்டவர்களாக இருக்கிறான்னு அன்றைக்கே யோவான் எழுதிட்டார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தாரா? மனிதனாய் பிறந்தார். ஆனால் மனிதனாய் பிறந்தனால யார்? தாய் தான் பெரியவங்க. இயேசு கிறிஸ்து அம்மாவுடைய பிள்ளை தானே. அவர் கானாவு திருமணத்தை என்ன சொன்னார்? பெண்ணே அப்படின்னாரு. தாயை போய் பெண்ணேன்னு சொல்லலாமா? அவருக்கு தாய் இல்லை, மாம்சத்துப்படி தான் தாய். ஆவிக்குரியது அவருக்கு என்னது? சகோதரி. சகோதரி. அவர் தான் மூத்தவர். பரலோகத்தில் போனால் யார் பெரியவங்க? யோசேப்பு, ஆபிரகாம். ஆபிரகாம் தாத்தா, அவரே தம்பியாக தான் இருப்பார். இயேசு தான் முதல், எல்லாருக்கும் மூத்தத்தால் அண்ணன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலே அவருடைய உயிரை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அன்னை மரியாள், சுசேப்பர் எல்லாரும் யாரோட உயிரை பெற்றிருக்காங்க? இயேசு கிறிஸ்துடைய உயிரை பெற்றிருக்காங்க. இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அவங்கவுங்க உயிரில் போக முடியுமா? போகவே முடியாது. பரலோகத்துக்கு பிதாவுக்கு போக முடிஞ்சா இயேசு வர தேவையில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சம் ரத்தம் கொண்டவராய் வந்தார். அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க, அந்த ஜீவனை நம்ம ஜீவனை இணையாமல் போகிறோம்னா அவர் ரத்தத்தின் ஜீவனாய் மாறினார். அந்த நித்திய ஜீவனை ரத்தத்தின் ஜீவனாய் வழியாகி அந்த ரத்தத்தின் ஜீவனுக்குள்ள அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மளோடு இணைந்து பிதாவை இணைத்தார். ஹல்லேலூயா. அதனால அவர் மாம்சமும் ரத்தமும் கொண்டவராய் பூமிக்கு வர வேண்டியிருந்தது, வந்தார். அவர் வானத்தூதருக்கு கை கொடாமல் மனிதருக்கு கை கொடுத்தார். வானத்தூதரை மீட்டாரா? பாவம் செய்த வானத்தூதர்களை மன்னிச்சாரா? மன்னிக்கவே இல்லை. ஏன் மனுஷனை மட்டும் மன்னிச்சாரு? மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. ஆனால் எல்லாரும் மன்னிப்பு வாங்கலை. எல்லாரும் சத்தியத்தை ஏற்கலை, இயேசுவை ஏற்கலை. இன்றைக்கும் மன்னிக்கப்படாத உலகத்தில் ஜனங்கள் நிறையா இருக்கிறாங்க. இயேசுவை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் மன்னிப்பு பெறுகிறார்கள். ஆனால் வானத்தூருக்கு அவர் மன்னிப்பு கொடுக்கல. இயேசு கிறிஸ்து வந்தார் தேவகுமாரன்னு சொல்லிட்டு, என்ன மன்னிங்கன்னு சொல்லி சாத்தான் கேட்டானா? கல்லில் குதியும், அப்பத்தை சாப்பிடும், என்ன வணங்கும் அப்படின்னு சொன்னிச்சு. நீ தேவகுமாரனா இருந்தா கல் அப்பமாக்கும். தேவகுமாரனா இருந்தா மேலிருந்து குதியும், கல்லில் மோதாதபடி வானத்தை தாங்கிக் கொள்வார்கள். அவன் எவ்வளோ வசனம் பேசுகிறான் பாருங்க.
என்னை தண்டு வணங்கின உலகத்தை தந்துடுறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த பிதாவின் குமாரனுக்கு இவன் உலகத்தை தந்துடுறாங்க. ஆமாம், அவரை மாம்சத்துப்படி அவன் அறிந்து பார்த்தான். அதனால தான் பவுல் அங்கே சொல்கிறாரு. அடுத்து பார்ப்போம். மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்துப்படி அல்ல உம்முடைய சித்தத்துப்படியே ஆக்கணும் என்று ஜெபம் பண்ணினான். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, இந்த பாத்திரம், இந்த துன்ப கிண்ணம், இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த பாடுகள் முடிஞ்சா நீங்கட்டும். இயேசு கிறிஸ்து 100% மனிதனா தேவனா? 100% தேவனா மனுஷனா? 100% தேவனா மனுஷனா? 100% மனுஷன், மனிதனா இருந்தார். அதனால தான் அந்த துன்ப பாடுகள் அவரை தெரியுது. அவர் தேவகுமார் தானே, கடவுளுடைய ஆவி பெற்றவர் தானே, அவர் வழியே இருக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் மாசத்திலே 100% இருந்ததுனால தான் அவருக்கு வழி எல்லாமே இருந்தது. அதனால அவர் பாவத்தை தவிர அனைத்திலும் மனிதர்களை போல இருந்தார். பாவத்தை தவிர இல்லையா? அப்ப மாம்சத்திலே வந்தார், மாம்சத்திலே வாழ்ந்தார், மாம்சத்திலே பாவத்தை வென்றார், மாம்சத்திலே பிசாசை வென்றார், மாம்சத்திலே மரணத்தை வென்றார். அவர் ஆவியிலே வெல்லல, ஆனா அவர் ஆவியிலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தவர் விசுவாசத்தை கொடுத்தார். அவர் மாம்சத்திலே அனைத்திலும் செயல்பட்டாராம். ஆமென். அப்ப அவர் சொல்ற 2 கொரிந்தியர் 5:16 ஆகியால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்துபடி அறியோ, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்துபடி அறிந்திருந்தால் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்துபடி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப இந்த 2 கொரிந்தியர் 5:16 இது முதல் நாங்கள் ஒருவனை மாம்சத்துபடி அறியோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்துபடி வந்தாரு, மாம்சத்துபடி வாழ்ந்தாரு. ஆனா மாம்சத்துபடி அவர் எல்லாத்துக்கும் அடிமையானாரா? அப்பா அவர் ஆவிக்குரிய வகையில செயல்பட்டார், ஆவியிலே செயல்பட்டார். மாம்சத்திலே அனைத்தே இருந்து ஆவியிலே செயல்பட்டார். அப்ப 100% ஆவிக்குரிய பிதாவோடு இணைந்திருந்தாரா? 100% இணைந்திருந்தார். இப்ப நமக்கு துன்பங்கள் இருக்கா இல்லையா? பாடுகள் இருக்கா இல்லையா? நாம் பாடுகிற துன்பங்களை நம்ம மாம்சத்திலே வாங்கி கொண்டு நாம் அவைகளை ஆவியிலே அந்த மனதையும் உடலையும் மாற்றிக்கொள்ளணும். அதான் நமக்கு வெளிப்படுத்துறார். மாம்சத்தில் துன்பப்படுகிறவர்கள் திரும்பி மாம்சத்தில் போராட கல்வியும் அப்படிதான் போராடி இருக்கிறோம். உண்மையிலே ஆண்டவருக்குள்ள வந்தவங்க மாம்சத்திலே வருகிற துன்ப பாடலை ஏற்றுக்கொண்டு ஆவியிலே வாழ கற்றுக்கொள்வார்கள். அதனால தான் நாங்கள் ஒருவரை நீ மாம்சப்படி அறியோம். நீ ரட்சிக்கப்படாமனால நீ மாம்சப்படி பேசுறவன், மாம்சப்படி சொல்றவன், மாம்சப்படி செயல்படுகிற, நீ ரட்சிக்கப்பட்ட பாடு மாம்சப்படி உன்னை அறியும். உன்ட அந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. புது சிருஷ்டியாயிரு. பழைய பழக்கம், பழைய ரூபம், பழைய செயல், பழைய காரியங்கள் அப்படியே நடக்கும், அப்படியே இருப்போம். அப்படி இருக்கிறோம் நம்ம என்ன புது சிருஷ்டியாய் மாறலாம். அப்படிப்பட்டவங்கள நீங்க சேரக்கூடாது. மாம்சப்படி அறியோம், இயேசு அறிய மாட்டோம். அது இயேசு இல்லை, மாம்சப்படி வாழலை, ஆனா மாம்சமாய் வந்தார். அப்ப நம்ம மாம்சப்படி எல்லாரும் பேசாதா செய்கிறேன், எல்லாரும் சொல்லாதா செய்கிறேன், எல்லாரும் வாழாத நான் வாழ்றேன், இந்த வார்த்தையை ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. அது சொல்றாரு, அவன் மாம்சப்படி வாழ்றான். நீ மாம்சப்படி உடனே அறியக்கூடாது. ஒருவரும் நான் மாம்சத்துக்கு மேற்பட்டவராய் வாழணும். 100% மேற்பட்டோமா? இல்லை, போராடிக்கிறோமா? பரவாயில்ல. போராடாம விட்டுட்டியா, நீ மாம்சப்படி ஆயிட்டியா, நீ செத்த கிறிஸ்தவன். நீ போராடுகிறியா, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்க. வெற்றி பெற்று ஆகல, மரண நிலை வரைக்கும் போராடிட்டு இருக்க, என்னோட சேர்ந்து இருக்க, நீ ஆவியிலே பிழைத்து இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அப்ப மத்தேயு 12:19 சொல்றாரு, வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதியிலே கேட்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மாம்சத்திலே வாழ்கிற நாம் இயேசுவை போல ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு இயேசு என்ன செய்தாரா? அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலும் மாட்டார். நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? சண்டை சச்சரவு, சத்தம் போட்டு, கூக்குரல் போட்டு, அடி பிடி, சண்டை, கத்தி. அப்ப அவர் சொல்றாரு, நான் வாக்குவாதம் செய்ய மாட்டார். இப்போ வாக்குவாதம் செய்யற பழக்கம் இருக்கா நம்மகிட்ட?
நம்மகிட்ட வாக்குவாதம் செய்கிற பழக்கம் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது என்னுடைய சுவாபம் ஒன்றை இல்லைன்றார். நம்ம வாக்குவாதம் செய்துக்கிட்டே வாழ்வோம். கூச்சல் எதையும் அப்படியே நாலு வீட்டு கேட்குற மாதிரி சண்டை போடுறவங்க இல்லை யாருடையும் பார்க்கும் போது, அப்போ பலவீனமான ஆவி. அப்போ எப்பொழுதுமே பலவீனமான ஆவி நம்மளை மாம்சத்திலே இயக்குது. நம்ம மாம்சத்திலே இயங்காதபடி இருக்கா சொல்கிற மாம்சத்துப்படி அறியோ. நாங்கள் இயேசுவை எப்படி அறியோமோ அதே மாதிரி அவர் மாம்சமாய் வந்தார், ஆனால் மாம்சத்துப்படி வாழலை. அதே போல் மாம்சமாய் நாம் வாழ்ந்தோம், ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பார் மாம்சப்படி வாழாதபடி ஆவியிலே படைத்து ஆவியில் வாழும்படியாக அவர் நம்மளை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6:2 சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். கிறிஸ்துடைய ஆவிக்குரிய செயல்கள், மாம்சத்துப்படி செயல்கள் மற்றவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம பாரமே நம்ம சுமக்க முடியாம வாழ்வோம். நல்லா கேளுங்க, மாம்சத்துப்படி வாழ்கிறவர்கள் தங்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்வார்கள். ஆவிக்குரியவர்கள் யாருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வார்களா? தங்கள் பாரமே இருக்கிறத மறந்துட்டு மற்றவங்க பாரத்தை ஏற்றுக்கொண்டு தெரிவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மற்றவங்க பாரத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவங்க தான் ஆவிக்குரியவர்கள். தங்கள் பாரங்களை நினைத்து கொண்டு இருக்கிறவங்க இந்த மாம்சத்திலேயே இருக்கிறோன்றார். புரியுதா? அப்போ நம்மளே நம்ம நிதானிக்க முடியும், தீர்மானிக்க முடியும். நம்ம அடுத்தவங்க பாரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தங்களுடைய பாரத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? தங்களுடைய பாரத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் ஆவிக்குரியவங்களாய் மாறல. நாம் மாம்சத்திலே இருக்கிறோம். அடுத்தவங்க பாரத்துக்காக வாழ்கிறவங்க அவர்கள் மாம்சத்திலே வெற்றி பெறல, வென்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அடுத்தவங்க பாரத்துக்காக நம்ம நிறைய யோசிக்கணும், அடுத்தவங்க பாரத்தை நிறைய நம்ம சிந்தித்து வாழணும். ஒவ்வொருவருக்கும் அதை கிறிஸ்துவின் ஆவியிலே இயக்கப்படுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:29 சொல்றாரு, ஆகிலும் மாம்சத்துடி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்போது துன்பப்படுத்தினது போல இப்போதும் நடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்துப்படி பிறந்தவர்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள் துன்பப்படுத்தியிருக்காங்க. அது பழைய காலத்தில் நடந்திருக்கு. ஈசாக்கே இஸ்மாயிலுக்கும் போராட்டம் நடந்திருக்கு, அங்கேயே தொடங்கிருச்சு. அவன் மாம்சத்துப்படி பிறந்தவன், அவர் வாக்கு தத்தத்துடன் பிறந்தவன். அதே தான் இப்போ சொன்னேன், ஆவியிலே பிறந்த ஒரு ஊழியக்காரரை ஆவி இல்லாதவர் கொலை செய்வாங்க, துன்பப்படுத்துவாங்க. நம்ம துன்பம்னா அதான் ஏதோ அடிப்பான் உதப்பான்னு நினைப்போம், இல்லை திட்டுவான்னு நினைப்போம். கொலை கூட பண்ணுவாங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்படின்னா அப்படி தான் நடக்கணுன்றாரு. அப்படி நடந்தால் அவங்க ஆவியிலே வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இதை ஏற்றுக்கொள்ளாது, நம்ம மாம்சம் ஏற்றுக்கொள்ளாது, உலகம் ஏற்றுக்கொள்ளாது. யார் ஏற்றுக்கொள்வோன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், ஆவியில் இருக்கிற பிள்ளைகள் தான் ஏற்றுக்கொள்வோம். உங்கள் உடலை கொள்வதற்காக அஞ்ச வேண்டாம். நம்ம உடலை கொள்ளும்போது அச்சம் வருமா வராது? வரதான் செய்யும். ஆனால் அது ஆவியிலே பலன் அடையணும், கேட்டு பெறணும். மாம்சத்தில் எதுவுமே இல்லை. நம்ம வீராப்பா பேசிகிட்டு இருக்கலாம், வீராப்பா எதவான்னு சொல்லிவிடலாம். ஆனால் வீராப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மளோட வீராப்பு நிறைஞ்சவர் தான் பேசுறேன்னு சொன்னேன். நம்ம வீராப்பா பேசுகிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அது எனக்காக இருந்துச்சு, உங்களுக்காக இருந்தது. ஆவியான துணை செய்தால் மட்டுமே. அப்போ ஆவியான துணையை எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கணும். என்னுடைய பலத்தால் எதுவும் ஆகிறது இல்லைப்பா, உங்களுடைய பலத்தாலே ஆகும். ஆற்றலாலும் சக்தியாலும் இல்லை, ஆண்டுடைய ஆவியாலே எல்லாம் ஆகும். அப்போ அவருடைய ஆவிதான் நம்ம கேட்டோம். ஆவியை பெறுவர்கள் சத்தியத்திலும் ஜபத்திலும் நிலைத்திருப்பார்கள். நேற்று ஆவி இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்காது. நேற்று சாப்பிட்டது இன்ன வரைக்கும் பசி எடுக்காமல் இருக்காது. நாள்தோறும் ஜெபிக்கணும், நாள்தோறும் துதிக்கணும், நாள்தோறும் சத்தியம் பதிக்கணும், நாள்தோறும் அவருடைய விருப்பத்தை செய்யணும். அப்போ அதுதான் நம்மள்கிட்ட கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ 2 பேதுரு 2:10 சொல்கிறாரு, விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்தேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அவர் துணிகாரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர். ஆமென். நம்மளோட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பைபிளையும் திட்டுவாங்க, கடவுளையும் திட்டுவாங்க, எதை வேணாலும் திட்டுவாங்க. அப்புறம் தூசிப்பார்கள். அவர்களுடைய பேச்சு நிதானம் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். கெட்ட வார்த்தைகள் வரும். அப்புறம் கோபமாக இருப்பாங்க, பைபிளும் தூக்கிடுவாங்க, ஜெபமும் பண்ணுவாங்க, சபைக்கும் போவாங்க. 2 கொரிந்தியர் 10:2 சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10:2 எங்களை மாசுபடி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற
தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம மாம்சத்தை பிரியப்படுத்தணுமே வாழ்கிறோமா? இங்கே இருக்க நம்ம தான் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியப்படவே மாட்டீங்கன்ற. 1 யோவான் 2:15 அதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாம்சத்துக்காக நம்ம ரொம்ப பிரியப்பட்டு வாழ்கிறோமா? இந்த தேகத்துக்காக வாழ்க்கையில் உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் ரொம்ப அக்கறை செய்ய வேண்டிய கடமை வேற, அக்கறை வேற. நம்ம எல்லாருக்கும் சத்திய சொல்லணும் அப்படின்றது கடமை. நான் எப்படியா போய் சொல்லணுன்றது அக்கறை. ஆமாம், எப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கடமை. நான் எப்படியா யாரையாவது சொல்லி மனமாற்றுவேன்னா அது அக்கறை. நான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, சாப்பிடணும்டா, உடுத்தணும்டா, ஏதோ அதுக்காக பார்த்துக்குறோம் அப்படின்னா அது கடமை. இப்படி உடுத்தணும், இப்படி சாப்பிடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் ரொம்ப அதையும் யோசிச்சிடணும்னா அது எதாவா இருக்கு? அக்கறை. சாப்பிட வேணாம்னு சொல்லலை. அப்போது நம்மளால முடியாது. தேவனுடைய ஆவி, ஜெபம், சத்தியம் நம்மளை நாள்தோறும் பலமாக்குது, நிமிடந்தோறும் பலமாக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் மாம்சத்துப்படி அறியோம். நாம் மாம்சத்துப்படி யோசிக்கக்கூடாது, ஆவியிலே யோசிக்கணும். இயேசுவை மாம்சத்துப்படி அறியோம்னு சொன்னார். அப்படியே நாமும் மாம்சத்துப்படி நம்மளை அறியாதபடி இயேசுவை ஆவியிலே அறியணும். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து ஆவியிலே நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். மாம்சத்திலே வாழுகிற நாம் ஆவியிலே இயேசுவை போல முன்மாதிரி வாழ நம்ம அவரை முன்னிறுத்தி நாம் வாழணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமென், ஆமென்.